இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எது பிரயோஜனம் உள்ளது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரம் 4 வசனம் 8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. For bodily exercise profiteth little, but godliness is profitable unto all things, having promise of the life that now is, and of that which is to come. 1 Timothy chapter 4 verse 8. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, சரீரத்துல நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அற்ப பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் தான் யூஸ் உள்ளது. ஆனால் தேவ பக்தியானது நமக்கு இப்பவும் சரி என்றென்றைக்கும் சரி அது பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எது பிரயோஜனம் உள்ளது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம இருக்க சிச்சுவேஷனுக்கு எல்லாருமே செல்ஃப் கேர் எடுத்துக்கிறோம். காலையில பார்த்தோம்னா அநேகர் வாக்கிங் போறாங்க, இல்லைன்னா முடியல அப்படின்னா ஈவினிங் போறாங்க. யார்கிட்டயாவது நேத்து அவங்க பயங்கரமான ஷெட்யூல்ல இருந்தாலும் சரி, பிஸியா இருந்தாலும் சரி, காலையில எக்ஸசைஸ் பண்ண மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இல்ல நம்மளுக்கு இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்மளோட ஃபுட் பிஹேவியரா இருக்கட்டும், ஒர்க் கல்ச்சரா இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா பாடிக்கு செட் ஆகாது, நம்ம பிளெக்சிபிளா இருக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. நம்ம கொஞ்சம் அவங்க கிட்ட, அதாவது கிறிஸ்தவங்களா இருந்தா அவங்க கிட்ட, பிரதர் அதாவது நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும், டெய்லி ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற காரியம், இல்ல பிரதர் காலையில எந்திரிச்ச உடனே நான் அது பண்ண வேண்டியிருக்கு, இது பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு தன்னோட ஷெட்யூல சொல்லுவாங்க. நைட்டு ரொம்ப லேட்டா வருவேன், படுக்கிறப்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு ஜெபம் மாதிரி பண்ணிட்டு நான் படுத்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத சாதாரணமா கேட்க முடியும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போகாம லீவ் எடுக்க விட மாட்டோம். ஏன் அப்படின்னா போர்ஷன் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அது ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயம் பேசுவோம். அதே பேரண்ட்ட உங்க பிள்ளைங்களை இன்னைக்கு பைபிள் வாசித்தாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது இல்ல, எப்பவாவது வாசிப்பாங்க இப்படின்னு தான் காரியம் வரும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சரீரத்துல நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அற்ப பிரயோஜனம், அதாவது கொஞ்சம் பிரயோஜனம் தான் அதுக்கு உள்ளது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய விதத்துல தேவ பக்தியானது, தேவனிடத்துல நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, பக்தி, இதெல்லாம் நமக்கும் சரி பின்னாடி வருகிற அந்த லைஃபுக்கும் சரி வாக்குத்தத்தமா இருக்கிறபடினால் அது பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனாக, தேவனுடைய பிள்ளையாக நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாம் எதுக்கு? இம்மைக்குரிய வாழ்வை நம்ம வளமா மாத்துறதுக்கா? என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் இதுக்கா? கிடையவே கிடையாது. மாறாக நமது மரணத்திற்கு பிற்பாடு நான் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கணும், தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல நான் பங்கு பெறணும், இதுக்காகத்தான் நம்மளுடைய ஓட்டமே. ஆனா நம்மளுடைய போக்கஸ் எங்க டைவர்ட் ஆயிடுச்சுன்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எதை அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்றோமோ அதுதான் நம்மளுடைய மெயின் போக்கஸ் ஆயிருச்சு. அதாவது என் பாடியை நான் ஷேப் பண்ணணும், நான் பிளெக்சிபிளா இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னும் பியூட்டி பார்லர் போகணும், ஹேர் டை அடிக்கணும், இன்னும் அநேக காரியங்களால என்னைய நான் நல்லா பார்த்துக்கணும். என்னுடைய வெளிப்புறமான மனுஷனை, அதாவது எனது பாடியை நான் ரொம்ப ஃபிட்டா பெர்ஃபெக்டா பார்த்துக்கணும். ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? அதாவது நம்ம டெய்லி அந்த மனுஷனை பராமரிக்கிறோமா? அந்த மனுஷனுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எத்தனை பேர் அனுதின உணவை அதற்கு கொடுக்கிறோம்? நம்ம டெய்லி மண்ணை நம்ம கையில வச்சிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்மளால வாசிக்க முடிகிறதா? அல்லது தேவனிடத்துல நம்ம அவருடைய பிரசன்னத்துல இருந்து அவரை துதிக்கிறோமா? நம்ம யோசிக்கணும்.
நம்ம எப்போ தேவனுக்குரிய காரியங்களில், அதுதான் இங்க தேவ பக்தியானது அப்படின்றாரு. எப்போ தேவனுக்குரிய காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்துறோமோ, அது அதன் மூலமாக கிடைக்கிற நன்மையான காரியம், அதன் மூலமாக கிடைக்கிற அந்த ப்ராஃபிட் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு மாத்திரம் அல்ல, இதற்கு பின்பதாக நித்தியத்தில் பிரவேசிக்க போகிற அந்த மனுஷனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. என கண்மானவர்களே, நம்ம வெறும் அற்ப பிரயோஜனமான சரீரத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மாறாக என்னுடைய ஆத்மாவிலே, என்னுடைய உள்ளான மனுஷனிலே நான் எப்படி இருக்கிறேன், அவனை எப்படி கிறிஸ்துவுடனே கனெக்ட் பண்றேன், இதுல நம்ம போக்கஸ் பண்ணும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் அமையும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே, உமது பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆனால் அநேக நேரத்துல நாங்க அவுட்வேர்டான காரியங்களுக்கு, மாம்சமான உலகத்துவமான காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்க வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அப்பா, இருதயத்திலே நாங்கள் உண்மையும் உத்தமமா இருக்க, உம்மோட கனெக்ட் ஆயிருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்போதும் தகப்பனே, எங்களுடைய ஆத்மாவிலிருந்து, எங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து உம்மை துதிக்க, உம்மோடு பேச நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.